ஹலோ கைஸ், நான் உங்கள் பாருங்கன்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து அன்ரூல் பேப்பரில் எழுத போகிறோம். ஸோ இன்றைக்கோட கண்டென்ட்டில் அதுதான் வரப்போகுது. ஸோ எந்த டைமையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிடக்குள்ளே போயிடலாம். ஃபாஸ்ட் டைம் பெண்ணை வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம இங்கு பண்ணுக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம இந்த பெண்ணை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கேலிகிராஃபி பென், ஆட்லைனோட கேலிகிராஃபி பென் தான் இது. நீங்கள் லைக் ஹார்கனைஸ் நீங்கள் அமேசானில் போட்டாலே இது வந்துடும். இங்கே பாருங்கள், இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆட்லைன் கேலிகிராஃபி பென். இது வந்து 3 பெண்ணாக வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மல், செகண்ட் ஒன்று வந்து கொஞ்சம் திக்காலத்தில் இது ரொம்ப டார்க் அண்ட் போல்டாக எழுதும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஸோ நான் இப்போது எழுத போகிறது வந்து நான் உங்களுக்கு இப்போது என்ன 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னதுன்னா லைக் ஆர்கனைஸு. ஃபஸ்ட்டு டிப் வந்து நீங்கள் எப்போவுமே இப்போ நான் வார்த்தை ஓகே ரைட் ஹலோ, இப்போ ஹலோ எழுதிட்டேன்னா நீங்கள் ஒரு வேர்டுக்கும் நீங்கள் அதிகமாகவும் கேப் விடக்கூடாது, கம்மியாகவும் கேப் விடக்கூடாது. நீங்கள் இப்படி விடணும், லைக் ஆல் ஸ்பேசஸ் ஈவன் ஹலோ. நீங்கள் இப்படி விடலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இது செகண்ட் டிப் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எழுத பார்க்குறீங்க, ஒரு டக்குன்னு எழுதணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டல் லெட்டர் விச் இஸ் ஹெச்சிங்க. ஸோ இப்படி எழுதிட்டு நீங்கள் அப்படியே ஒன் ஸ்ட்ரோக்காக எழுதிடுங்க. ஸோ உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அண்ட் லைக் அந்த இப்போ நீங்கள் ரூல்டு நோட் எழுதுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த நோட்டை எழுதுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த நோட்டை வச்சுருக்கேன். ஸோ அதில் எழுதி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ரூல்டு நோட்டில் எழுதுறீங்கன்னா உங்களோட நமக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு பேஜ் வச்சுருப்போம், அது இந்த பேஜ் தான். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்த வீடியோவில் வேணால் அடுத்த வீடியோ சொல்கிறேன். சரி, இப்போது நீங்கள் அந்த ரூல் பேப்பர் எழுதிங்கன்னா கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்டு இப்போது வந்து என் தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ என்னதுன்னா, நீங்கள் பேராகிராஃப் அது மாதிரிலாம் எழுத போகிறீங்களா, நீங்கள் வந்து இந்த டிப்பு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே இது வந்து முக்கியமான டிப். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஃபாஸ்ட் நீட் எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரே லைனில் எழுதணும். ஸோ லைக் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து ஏரோப்ளைன் ஆட்டம் அப்படி மேலே ஏறக்கூடாது, நீங்கள் அப்படியே கீழே தான் எழுதணும். லைக் திஸ் ஹலோ. இந்த லைன் அப்படியே வந்துச்சா, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் கைஸ், see you in the next video. Peace out.